எல்லாரும் கேட்குறாங்க, எப்படி டெய்லி இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்காதா, உங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையான்னு கேட்குறாங்க. ஒரே வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தால் போர் அடிக்குமேன்னு கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் உள்ள குடும்பத்தில் இருக்கவங்களுக்கே சாப்பாடு போட்டு திருப்திப்படுத்த முடியாது, எப்படி இத்தனை பேரை திருப்திப்படுத்துறீங்கன்றாங்க. நல்லா இருக்கா சாப்பாடுலாம்? அப்போ இவங்களை திருப்திப்படுத்துறத விட நமக்கு என்ன வேலை? இவங்களுக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் சாப்பாடை வாங்கி கூட வச்சுட்டு போயிடுவாங்க. சாப்பாடுலாம் பிடிச்சிருக்கா? அந்த ஒருவேளை உணவு வந்து இவங்களுக்கு அவ்வளவு அதி முக்கியமானது. அதனால நம்ம போடுறத வந்து யாரும் விளையாட்டுத்தனமாவோ அதுவோ எடுத்துக்கிற வேண்டாம். போர் அடிக்க முடியாது. பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே, இது இறைவனால் படைக்கப்பட்ட இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். இவங்க பாருங்க, இவங்க முகத்தை பாருங்க, அவங்க அம்மாவோட முகத்தை பாருங்க. எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. ஆமா, நமக்கு உணவு கொடுக்குற அத்தனை பேரும் நல்லா இருக்கு. ஆமா, அதே போல அவங்க சொல்றது போல கேட்டு வாங்கிக்குவா அப்படின்னு. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஜீவன்களுக்காகத்தான் இந்த அன்னம் பகிர்தல் வந்து நடைபெறுகிறது, தொடர்ந்து நடைபெறும். அதனால இது வந்து இறை செயல். இது தினம் நடக்குது, தினம் இது வேற. பசி வந்து தினம் இருக்கு, தினம் பசிக்குதுல்ல. நன்றி 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 நன்றி.